முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணை அமைச்சர் முருகன் பேச்சு. பெரிய கொடுமை, விசச்சாராயம், கள்ளச்சாரம் என்ன பேர்லயாவது வச்சுக்குவாங்க. ஆனா கிட்டத்தட்ட 55க்கு மேற்பட்ட இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஸ்டாலின் நேரடியாக பொதுமக்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இவ்வளவு பேர் இறந்த பிறகு கூட இன்னொரு அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது அவருக்கு அழகா? ஒரு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத செயலிழந்த அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்னும் கள்ளச்சாராயத்துக்கு துணை போவது திமுக காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயத்தினால மட்டும் கிட்டத்தட்ட 55 உயிர்கள் ஒரே நாளில் பலி கொடுத்திருக்கும். இன்னும் 120 பேர் மேல தீவிர சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேற்று பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தில் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க அந்த இறுதி காரியம் செய்யறதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தமிழனாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சம்பவம் நடந்து 2 நாட்களாயும் கூட இன்னும் அந்த பகுதியை போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த பகுதிக்கு போனால் மக்கள் உள்ள விட மாட்டாங்க. இவர்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயம், சாராயம், டாஸ்மாக், ஊருக்கு கஞ்சா, இதை தான் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுடைய உயிர் மேல அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் எந்தவித கவலையும் கிடையாது. இதையெல்லாம் மக்கள் உயிரை பணயம் வைத்து அரசாங்கம் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கான இந்த ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது. அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் வேணா ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் தார்மீகத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை.